ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ ஏன் எப்போதும் அழுது கொண்டே இருக்கிறாய்? உன் வாழ்க்கையை பற்றிய கவலைப்பட தேவையே இல்லை. ஒரு முருகன் நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுகிறாய்? என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி விடுவேன். இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான முதல் கோரிக்கை நிறைவேறிவிடும். கண்மணியே, நீ விரும்பிய விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நான் நடத்தி வைத்து காண்பிக்கப் போகிறேன். அதனை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இரு. நிச்சயமாக வாழ்க்கையில் ஒளி வராதா என காத்து கொண்டிருந்த இந்த முருகனின் பிள்ளைகளுக்கு தீப ஒளியாக, ஒளியான வெளிச்சமாக உன் திருச்செந்தூர் முருகன் வரப்போகிறேன். இனிமேல் எல்லாம் நல்லதாக நடந்துவிடும். இன்னும் எத்தனை நாட்கள் தான் அழுது புலம்பிக் கொண்டிருப்பாய்? முருகா, அப்படி சொல்லாதீர்கள். அப்படி அழுது புலம்பும் சூழ்நிலையை உருவாக்கி விட்டீர்களே என்று கேட்கிறாய். ஏன் கேட்க மாட்டாய் என்னிடம்? ஏன்னா உன் வாழ்க்கையில் அப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நீ கடந்து வந்த தடங்கள் உன்னை தடையாக நிறைய இடத்தில் நிற்க வைத்து கேள்வி கேட்டு விட்டது. நான் சொல்வதை கேள். இதோ உனக்குள் சந்தோஷத்தை ஏற்படுத்த, உனக்கான வழியை காட்ட இந்த திருச்செந்தூர் முருகன் பாதையை காண்பிக்கப் போகிறேன். நீ முறையா என்னை பார்க்க வந்தபோது நீ என்ன கேட்டாய்? முருகா, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்? அனைவரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள், நான் ஏன் பணக்காரனாக ஆக முடியவில்லை என்று கேட்டாய். நினைவிருக்கிறதா? ஞாபகம் இருக்கிறதா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ பணக்காரனாகுவதற்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் நீதான் அதை சரியாக பயன்படுத்திக்கிடவில்லை. அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுத்து கொடுத்து பார்த்து கொண்டிருந்தால், அதை தவற விட்டு விட்டால் என்ன பண்ணுவது? உன் கையில் தான் இருக்கு. வாய்ப்பு வரும்போது தான் வரும். அதை பயன்படுத்தும் விதத்தில் தான் இருக்கிறது. யாருக்கிட்டையும் நீ ஏமாறக்கூடாதுன்னு பாடம் சொல்லித் தர்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு சிலரோ ஏமாற்றுவதையே பாடமாக சொல்லித் தருகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அந்த இரண்டுமே நீ தெரிந்து கொள்ளுதானே ஆகணும். ஏமாற்றத்தை சந்திச்சாதான் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருக்க முடியும். யோசிச்சுப்பா. உன் முருகன் சொல்வது உனக்கு தெள்ள தெளிவாக தெரியும். நீ சத்தியத்தை தான் கடைபிடித்து கொண்டிருக்கிறாய். அப்படியென்றால் பயப்பட தேவையே இல்லை. நீ என்னை தரிசிப்பது போலான உருவம் மட்டுமே நான் என்றும் நினைத்து விடாதே. இந்த முருகன் எந்த வடிவில் வேண்டுமானாலும் உன்னை பார்க்க முடியும். என் காட்சி உனக்கு கிடைப்பதற்கு தேவை உறுதியான நம்பிக்கை தான், நிலையான பக்தி தான். இது இருந்தால் நீ என்னை எந்த ரூபத்தில் விரும்புகிறாயோ அதே ரூபத்தில் உனக்கு காட்சி தருவேன். இந்த திருச்செந்தூர் முருகன். யாரெல்லாம் இந்த முருகனை அடைக்கலமாக நினைக்கிறார்களோ, அடைகிறார்களோ, அவர்களின் பாரத்தை நான் சுமந்து கொள்கிறேன். நான் உன் கண்முன்னே நடமாடும் தெய்வம்தான். யார் ஒருவர் என் திருவடிகளை சரணடைகிறார்களோ அவர்களுடைய அத்தனை எண்ணங்களையும் நிறைவேற்றி தருவது தவிர எனக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? கவலையே படாது. என்னிடம் ஒவ்வொருவருக்கும் கடந்த கால உறவு என்று இருக்கிறது. உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவேன். சற்று நேரத்தில் முகம் மலரச் செய்வேன் என்று சொன்னீர்களே முருகா, ஏன் எத்தனை நாள் கூட இப்படி சொல்லிக் கொண்டீர்கள்? ஏன் காலம் தாழ்த்தினேன் என்று தெரியுமா? உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் காலம் இன்றுதான். இன்றுதான் தங்கமே. உனக்காக தான் நான் வந்திருக்கிறேன்.
இன்று அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டமாக நல்ல நல்ல செய்தி தேடி வரப்போகிறது. ஆனந்தத்தில் துள்ளி துள்ளி குதிப்பாய். ஒரு விஷயத்தை உன் முருகன் நிறுத்தி வைக்கிறேன் என்றால் அதில் பல காரணங்கள் இருக்கும். நீ உன் குடும்பமே உலகம் என்றிருக்கிறாய். உன் குடும்பத்தை 24 மணி நேரம் உன்னை சுற்றியே வைத்துள்ளாய். உனக்கு மன நிம்மதி அமைதி வேண்டும். இதனையும் நீ குடும்பம் மூலமாகவே செய்து கொண்டிருக்கிறாய். நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்று உன் முருகன் நினைப்பார். யாவருக்கும் எந்த ஒரு தீங்கும் நிகழ்ந்து விடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் அதன் மூலம் நல்ல விஷயங்களே நடக்க வேண்டும் என்றுதான் உன் முருகன் நினைப்பேன். அது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, உடல்நிலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதை வேண்டினாலும் உன் முருகன் அதை ஒரு காரணமாக செய்து கொண்டிருப்பேன். உன் முருகன் நல்லதைத்தான் செய்வேன். நான் நல்லது செய்வதனால் எந்த தீங்கும் ஏற்படாது. இறுதியில் ஒரு பொன்னான முடிவாகத்தான் இருக்கும் என்று உன் முருகன் சொல்கிறேன். நீ எங்கு நோக்கினாலும் எந்த ரூபத்திலாவது இந்த முருகன் உனக்கு தென்படுவேன். ஆகா, என் முருகன் என்று நிச்சயமாக என்னை கைகாட்டுவாய். தோன்றுவேன், தென்படுவேன். நீ என்னை வேண்டி விரும்பினால்தான் எதையும் தருவேன் என்று நினைக்காதே. உன்னை உயிராக நினைக்கும் நான் உன்னை எப்படி விட்டு செல்வேன்? உன் சோதனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. கரையேறும் காலம் நிச்சயம் இதுதான். நிம்மதியான மனதோடு இதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே. மற்றற்ற மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். மற்றற்ற மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். பொறுத்திருந்து பார். நீ நினைத்தது நடக்கப் போகிறது. நல்லவையாக இருக்கப் போகிறது. உனக்கான உதவி என் ரூபத்தில் யார் மூலமாவது நிச்சயமாக அனுப்பி வைப்பேன். உனக்கானது உன் கையில் கிடைக்கும். அதனால் தான் சொல்கிறேன், இன்னும் சற்று நேரத்தில் முகம் மலரப் போகிறாய் என்று. மனக்குழப்பமடையாது. கோழையாக இருக்காதே. கவனக்குறைவாக இருக்காதே. முருகா 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 என்று உன் நாவு சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். அந்த நாவில் முருகனை சொல்ல சொல்ல என் துணை உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அப்போது என் பிள்ளை துவளாது. இப்போது கூட நீ அளவுக்கு மீறி எதையும் யோசித்து யோசித்து குழம்பி போயிருக்கிறாய். ஒன்று முடிவதற்குள் இன்னொன்று பிரச்சனை தோன்றது போல் இருக்கிறது. வருகிறது, வந்துகிட்டே தான் இருக்கிறது. வரும் தங்கமே, உனக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் பிரச்சனை இருக்கும், பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். காரணம் அறியாது திகைப்பார்கள், முழிப்பார்கள், என்ன செய்வதென்று திக்கட்ட காட்டில் விட்டது போல் இருப்பார்கள். அனைவருக்கும் ஏற்படும் இயல்புதான். அதை கடந்து வருவதற்கு யோசனை யோசிக்கணும். கவலைப்படாதே. அந்த யோசனையை உதிக்க செய்து உனக்கானதை உன் கையில் தருவேன். ஓம் முருகா போற்றி போற்றி.